ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நம்ம சேனல்ல நான் கிவ் அவே கொடுக்க போறேன். எல்லாருமே யோசிக்கலாம், சேனல் அப்படின்னா உனக்கு வளர்ந்துருச்சு, பெருசா எதுவுமே சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, அப்புறம் ஏன்டா கிவ் அவே கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதும், அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருந்தேன். ஏன்னா நான் பேசுறத கேட்பாங்களான்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தில் ஆரம்பித்தேன். என்னோட வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், பேசுறதுக்கு ரொம்ப கூச்ச சுபாவமாக பேசியிருப்பேன். எனக்கு பேச வரது ரொம்ப ஸ்லோவாக பேசியிருப்பேன், ரொம்ப கான்ஃபிடென்ட் எல்லாம் பேசியிருப்பேன். ஆனால் நான் பண்ண ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேராச்சும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக சேட் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதனால எல்லாருக்கும் நான் கிவ் அவே கொடுக்க முடியாது. ஸோ ஒருத்தருக்கு சாரி 2 பேருக்கு நான் கிவ் அவே கொடுக்க போறேன், ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும். இப்போ நான் எப்படி நான் உங்களுக்கு கிவ் அவே கொடுக்க போறேன்னு சொல்றேன். டெய்லி நான் உங்ககிட்ட 3 கொஸ்டின்ஸ் கேட்பேன் வீடியோ எண்டில். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு கீழே உங்களோட இன்ஸ்டா ஐடி இல்லைனா FB ஐடி இல்லைனா மெயில் ஐடி எதனா ஒரு ஐடி தாங்க. சில கேர்ள்ஸ்லாம் இன்ஸ்டா ஐடி FB ஐடி தர மாட்டீங்க. ஸோ நீங்க மெயில் ஐடி தந்தா போதும். நான் உங்ககிட்ட நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு மெயில் பண்றேன். எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு சில பேருக்கு யோசிக்கலாம். நான் ஒன்றும் பெருசாக டிஃபிகல்ட்டாலாம் கொஸ்டின் கேட்க போகிறதில்ல. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தாலே நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சோம். ஸோ நீங்கள் ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நான் இப்போ இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட 3 கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஸோ நீங்கள் இன்னைக்கு ஆன்சர் இந்த கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோவில் சொல்லிடணும். நாளைக்கு வர வீடியோவில் நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் நான் எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும்னா, நான் எந்த வீடியோவில் எந்த கொஸ்டின் கேட்கணும் அந்த வீடியோவில் தான் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். அப்போதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வின்னரை சூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஒரு வீடியோவில் 3 கொஸ்டின் கேட்குறேன். அந்த கொஸ்டின்ஸோட ஆன்சரை நீங்கள் வேற ஒரு வீடியோ கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை எடுத்துக்க மாட்டேன். நான் எப்படி வின்னரை சூஸ் பண்ணுவேன்னா எனக்கு எப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களோ அப்போதான் வின்னர் யாருன்னு நான் சொல்வேன். இப்படிதான் நான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போறேன். வின்னர்ஸ்க்கு என்ன கிஃப்ட் கொடுப்பேன்னா 3 ஃபீட்ல ஒரு டெடிபர் ஒரு பொண்ணு கொடுப்பேன். அதே மாதிரி பையனுக்கு வாட்ச் கொடுப்பேன். இப்போதைக்கு என்னால் ஒரு சின்ன கிவ்வே தான் தர முடியும். நம்ம சேனல் வளர வளர கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பெரிய கிவ்வே நான் கொடுப்பேன். இந்த கேமை நான் கண்டிப்பா ரொம்ப ஃபேரா உண்மையா தான் நடத்துவேன், ஏமாத்த மாட்டேன். நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்காமலாம் விட்டுற மாட்டேன். கண்டிப்பா வின் பண்ணவங்களுக்கு டெடிபரும் வாட்சும் நான் கொடுப்பேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் சீக்கிரமா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வரது உங்ககிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு அவங்களும் இந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம கதிர் ஆயிஷா லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். போன தேர்ஸ்டே நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டிருப்பேன், கதிர் ஆயிஷாவை பார்த்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு. கதிர் ஆயிஷா லவ் ஸ்டோரி எபிசோட் பார்ட் 4ல இன்னைக்கு நான் சொல்ல போறேன், அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம். கதிர் ரொம்ப வேகமா ஓடி சிக்னல் கிட்ட நிற்கிறாரு. கரெக்டா அப்போன்னு பார்த்து கிரீன் லைட் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா இன்னொரு சிக்னல் கிராஸ் பண்ணி போனாரு. கரெக்டா அங்கேயும் இவர் வரப்போ கிரீன் லைட் போட்டதுனால அவரால் கிராஸ் பண்ண முடியல. ஆனா என்னாச்சுன்னா ஆயிஷாவோட பஸ் கதிரை தாண்டி கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சு. ஆனால் கதிருக்கு தெரியவே இல்லை. ஆயிஷா கதிரை பார்த்துட்டாங்க, கூப்பிட முடியல கத்தி. ஏன்னா எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க, கதிர் இங்கே பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் கதிர் ஆயிஷாவை பார்க்கல. கரெக்டாக அவங்களோட பஸ் டேர்ன் ஆகுறப்போ கதிர் ஒரு பொண்ணோட கையையும் அவங்க கண்ணத்தையும் அவங்க காதையும் மட்டும்தான் அவரால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அவருக்கு ஆயிஷான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவரால் ஷுவராக சொல்ல முடியல. ஆனால் சும்மா பார்த்துறாரு, ஏதோ ஒரு பொண்ணு போதுன்னு சொல்லிட்டு பார்த்துறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கிராஸ் பண்ணி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. பஸ் ஸ்டாண்டு போய் நிற்கிறாரு. கதிர் ஆயிஷா வருவான்னு சொல்லிட்டு ஒரு பஸ்லையும் பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் ஒரு வாட்டியும் அவர் ஏமாந்து தான் போறாரு. அந்த பஸ்ல ஆயிஷா இல்லவே இல்லை. ஒரு விஷயம் அவர் முடிவு பண்றாரு என்னன்னா நீங்க நம்ம ஸ்கூலுக்கே போத்தால நேரா ஆயிஷாவோட ஸ்கூலுக்கு போய் நின்றுலாம். ஒரு 4 மணிக்கு கரெக்டாக பெல் அடிச்சு எல்லாம் வெளியே வரவங்க அவங்க பார்த்துடலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்கூல் கிட்ட போய் நிற்கிறாரு. ஸ்கூல் கிட்ட போய் நிற்கிறப்ப என்ன ஆகுதுன்னா கண்டிப்பா நம்ம ஒரு வேற ஏரியா போனா கண்டிப்பா எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இவர் வேற ஸ்கூலுக்கே போறாரு, அதுவும் ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட போறதுனால எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த பையன் என்னடா காலைல இருந்து மத்தியானம் வரைக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க எல்லாருமே. அவர் எது பத்தியும் வரி பண்ணிக்காம அப்படியே கேஷுவலா நின்றுட்டு இருக்காரு. ஒரு 4 o'clock ஆகுது. கரெக்டா பெல் அடிக்கிறாங்க, எல்லாமே வெளியே வராங்க. இவருக்கு ஆயிஷா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால என்ன பண்றாருன்னா ஒரு பொண்ணு வரப்போ இவர் மூஞ்ச கட்டுறாரு. ஏன்னா ஆயிஷா இவரை பார்த்துட்டு ஓகே கதிர் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில அவர் நின்றுட்டு இருக்காரு. நிற்கிறாரு. ஒரு 5 ஆச்சு, மணி ஒரு 5:30 ஆச்சு, 5:40 ஆச்சு. இவருக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. அவள் தான் இதுக்கப்புறம் யார் வெளியே போறான்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா திருப்பி வீட்டுக்கே வந்துடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஓன் அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இவரால் பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஓன் அழுகுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா நம்ம ஏன் அழுவணும் அந்த பொண்ணு கேட்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமைதியாகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணுக்கு சாட் பண்றாரு, எதுக்கு நீ இன்னைக்கு பஸ்ல வரல? அதே மாதிரி நான் ஸ்கூல் முன்னாடி தான் 4 o'clock 5:30 வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன். நீ வெளியே வரவே இல்லை, என்னாச்சு உனக்கு, நீ ஸ்கூலுக்கே வரலையான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, நான் பஸ்ல வந்தேன், உன்னை பார்த்தேன்,
உனக்கு முன்னாடி தான் வந்து என் பஸ்ஸு கிராஸ் ஆச்சு போச்சு, ஆனால் நீ என்னை பார்க்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் நீ தானு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து ஆயிஷா சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, என் கை தான் நீ பார்த்த, என் கண்ணத்தை தான் நீ பார்த்த, என் காது தான் நீ பார்த்த, நீ பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. அது திருப்பி கதிர் கேட்குறாரு, உன் ஸ்கூல் அதான் நான் அதுக்கப்புறம் நீ 4 o'clock வந்து வரல, நான் 5:30 வரைக்கும் நின்றுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆயிஷா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ், அதனால தான் என்னால் வெளியே வர முடியல, நானே வந்து 6:30 மேலே தான் வந்து ஸ்கூல் விட்டே வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயிஷா கதிர்கிட்ட சாரி கேட்குறாங்க. எதுக்கு சாரி கேட்குறாங்கன்னா, என்னால தான் வந்து நீ ஸ்கூல் முன்னாடி வந்து அவ்வளோ நேரம் நின்றுருந்த, சாரின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கேட்குறாங்க. கதிர் வந்து ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, அப்பெல்லாம் இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆயிஷாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பையன் நம்மளுக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறப்போ அவங்க கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆயிஷா சொல்கிறாங்க, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு, நான் படிக்கணும், எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. கதிரும் சொல்கிறது, எனக்கும் ஒர்க் இருக்குது, நான் படிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கதிர் டியூஷன் போகிறாரு. டியூஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறதுனா, தன்னோட அம்மா கிட்டேருந்து ஃபோன் வாங்கி ஆயிஷா சேட் பண்ணியிருக்காங்களா சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆயிஷா ஒரே ஒரு ஹாய்ன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர் என்ன பண்ணுறேன்னா, ஹாய்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆயிஷா கிட்டேருந்து ஒரு ஃபோட்டோ வருது, மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு. கதிர் கேட்குறாரு, யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரொம்ப காமனாக கேட்குறாரு. ஆயிஷா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பையனை தான் நான் லவ் பண்ணுறேன், நான் இவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. கதிருக்கு ரொம்ப சோகமாயிருது. என்ன பண்ணுறதுன்னா அவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன இப்படி சொல்கிற, டக்குன்னு ஆயிஷா அதுக்கு முன்னாடி இப்படி பேசினதே கிடையாதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி அவள் இப்படி இதெல்லாம் எதுவுமே சொன்னது கிடையாதுன்னு சொல்லிட்டு, அவருக்கு லவ்னாலே பிடிக்காதுன்னு நினச்சேனே, இப்படி அவள் பண்ணிட்டாலே சொல்லிட்டு ரொம்ப குழம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீ எதுக்கு அப்போ என் கூட இப்படி பேசினேன், அப்போ நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அவங்கள பிளாக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நான் வந்து இந்த சைடு வந்து ஆயிஷா வந்து கதிர்க்கு அந்த மாதிரி சேட் பண்ணல, ஆயிஷாவோட ஃப்ரெண்டு தான் வந்து கதிர்க்கு அந்த மாதிரி சேட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் அப்படி சேட் பண்ணாங்கன்னா வந்து, ஆயிஷா வந்து கதிரோட நம்பரை ஒரு பொண்ணு நம்பர்னு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா வந்து, இவ வேற ஒரு பொண்ணு கூட பேசுகிறா, வேற யாரு கூட க்ளோஸாரான்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவள் வந்து நம்மளுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டாக இருக்கணும், ஆயிஷா நம்மளுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, கதிருக்கு வந்து இந்த ஃபோட்டோ, ஒரு பையனோட ஃபோட்டோ, அந்த பையன் யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது, ஆயிஷாவுக்கும் தெரியாது, ஒரு FBலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து மை லவ்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அதனால என்னாச்சுன்னா வந்து கதிர் வந்து ரொம்ப வந்து சோகமாகி பிளாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆயிஷா வரத்துக்குள்ளே அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கதிருக்கு அனுப்பிச்ச மெசேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆயிஷா வந்து பார்த்த உடனே வந்து கதிர் வந்து ஆயிஷாவை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆயிஷாவுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் கதிர் கால் பண்றாங்க, எதுக்கு பிளாக் பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு கால் பண்றாங்க, கதிர் எடுக்கல. அதுக்கப்புறம் கதிர் எடுத்துட்டு வந்து கேட்கிறாரு, நீ எதுக்கு இப்படி பண்ண, நீ அந்த பையனை லவ் பண்ணி தான் முன்னாடி சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு ஆயிஷா கேட்கறாங்க, எந்த பையன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கதிர் சொல்றாரு, நடிக்காத, நீ தானே இப்பதானே அனுப்பிச்சா எனக்கு போட்டோன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆயிஷா சொல்றாங்க, இல்ல நான் இதுக்கு முன்னாடி ஆன்லைன்லேயே வரல, இப்பதான் ஆன்லைன் வரேன்னு சொல்லிட்டு ஆயிஷா சொன்னாங்க. கதிர்னால ஆயிஷா சொல்ற அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆயிஷா மாதிரி அமிச்ச உடனே வந்து அவர் மனசு ரொம்ப சோகமாயிடுது. அப்போ வந்து கண்டிப்பா வந்து ஆயிஷா ஏதோ ஒரு பையனை லவ் பண்றான்னு சொல்லிட்டு கதிரே வந்து முடிவு பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் கதிர் என்ன பண்றதுன்னா, ஆயிஷாவோட போனை வந்து கட் பண்றாரு. திருப்பி வந்து ஆயிஷா கால் பண்றாங்க. மறுபடியும் ஆயிஷா கதிருக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ரிங் போயிட்டு இருக்கு. ஆயிஷானால கதிரை வந்து கன்வின்ஸ் பண்ணி சமாதானம் பண்ணியிருக்க முடியுமா, இல்லைன்னா அவங்களால வந்து கதிரை கன்வின்ஸ் பண்ணியிருக்கவே முடியாதா, அவங்களால கன்வின்ஸ் பண்ணியிருக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்போஸ் அவங்க வந்து கதிரை கன்வின்ஸ் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீக் Thursday சொல்றேன். இப்போ நான் கிவ் அவேக்கான கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாஹு நகர், இந்த நேமை நான் எந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். செகண்ட் கொஸ்டின் வந்து ஹிமாயூன், இந்த நேமை நான் எந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். தேர்ட் கொஸ்டின் வந்து ஜிம்மி வேல்ஸ் சின்ன வயசுல இருக்கிறப்போ அவங்க அம்மா எந்த புக்கை வாங்கியிருப்பாங்க. இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க மெயில் ஐடி இல்லை இன்ஸ்டா ஐடி இல்லைடா FB ஐடி வந்து மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் மக்களே.